பொட்டி வந்துருச்சு பொட்டி வந்துருச்சு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜிபியு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அது கடைசி கிளைமேக்ஸ் சாங்ல அர்ஜுன் தாஸும் பிரியா வாரியரும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானாக்கா அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருந்தாங்க. அந்த பாட்டு பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல நிறைய பேர் வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேர் பாக்குறது நல்லா இருந்துச்சு, ஒரு சில பேர் பாக்குறதுக்கு ரொம்ப கன்றாவியா அந்த பாட்டு இருந்துட்டு இருந்தது. அதுல கூட கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லியிருந்தான், சிம்ரனை விட பிரியா வாரியர் நல்லா பாட்டுறாங்கன்னு. அவனா வந்து பாத்தீங்கன்னா தேடிட்டு இருந்தேன். அன்னைக்கு நைட்டு போய் நான் யோசிச்சேன், கேரளால இருக்க பிரியா வாரியர் போட்டதுக்கு பதிலா என் தலைவி அமலா சாஜியை போட்டுக்கலாமே, ஐடியா இல்லாத ஆதிக்கே சொல்லி கத்திட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என் தலைவி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒரு மூமெண்ட் ஒண்ணு போட்டா பாருங்க, எப்படி தெரியுமா இருந்துச்சு. இதே மாதிரி ரெட்ரோ சாங் இருக்கு தெரியுமா, ஆத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருந்துச்சுல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டுருந்தாங்க. என் தலைவி அமலா வந்து பாத்தீங்கன்னா போடவே இல்லை. அதுக்கப்புறம் வீடியோல போய் ரெக்வஸ்ட் பண்ணேன், நீங்க இந்த மாதிரி வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க. நம்பலையா? போன டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கமெண்ட் செக்ஷன் போய் செக் பண்ணி பார்த்தேன் அந்த வீடியோல. அப்போ இது லவ் தானே ஜெஸ்ஸி. பட் என்ன இருந்தாலும் 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க பொண்ணு மத்தவங்க மாதிரி இல்லாம கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருப்பான். எப்படான்னு தெரியுற நீ?